कृष्ण गोपिका जना प्रमद संकुलाः कृष्ण पंकजे क्षणा अमृतधारया कृष्ण संप्लुता इव स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனா நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தின் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பிரபத்யே தம் கிரிம் பிராஜ ஸ்ரீனிவாசானுகம்பய இக்ஷுசாரஸ்ரவந்த்யேவ என் மூர்த்தியா சக்கராயிதம். உயர்ந்த நலம் தரும் நாராயணியத்தில் 18வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தில் சனகாதிகள் புது சக்கரவர்த்தியினுடைய அரண்மனைக்கு வந்து அவருக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த உபதேசங்களை எல்லாம் 18 விதமான மார்க்கங்கள் உலகத்தில் நல்ல கதியை அடையறதுக்கு யாரா இருந்தாலும் இருக்கு, அதுல சில விஷயங்களை ரொம்ப பொறுமையாக கடைபிடிச்சா கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு உபதேசம் பண்ணிட்டு இருக்காருன்னு இந்த ஸ்லோகத்தை பட்டத்ரி தொடர்ந்து இருக்கார். அதே சந்தர்ப்பத்தில் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில்ல கண்ணன் பலவிதமான அலங்காரங்களோடு நமக்கு இந்த நவராத்திரி மகோத்சவத்திலே உயர்ந்த காட்சியை அளித்துக் கொண்டிருக்கான்றது நமக்கு கவனத்தில் இருக்கும். அந்த திருக்கோயிலும் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தை அடுத்த செய்யார், அதாவது திருவத்திபுரம் என்று அழைக்கக்கூடிய அந்த ஊராட்சியின் பஸ் நிலையத்தில் இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் நாம் கண்ணனை பல பரிணாமங்களிலே பல திவ்ய தரிசனங்களை அடைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இதோ கண்ணன் இப்போது நமக்கு ஏணிப்படி கண்ணனாக அழகாக உரியிலே வெண்ணையை தான் லீலைகளிலே ஒன்றான வெண்ணையை திருடக்கூடிய உத்தமமான ஒரு காட்சியாக நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டான். ஆகா, ஏணிப்படியிலே தன்னுடைய திருவடியை அழகாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி, நின்ற ஒரு திருக்கோலத்திலே அழகான கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு நெற்றியிலே பலவிதமான திருவாபரணங்கள் மின்ன நீல நிற அங்கியோடு கண்ணன் நமக்கு அழகான திவ்ய சேவையை அளிக்கின்றான். அது மட்டுமா, உயர்ந்த திருமார்பிலே வெள்ளைக்கல் பதித்த ஒரு திருவாபரணத்தையும் தான் சார்த்திக் கொண்டு ஒரு திருவடியானது பூமியிலே ஊன்றியிருக்க ஒரு திருவடி ஏணியின் படியின் மேல் அவதாரம் என்ற ஒரு வார்த்தையிலே தான் இறங்கியவன் இன்று ஏணியிலே நம்மை ஏற்றுவதற்காக ஏறுகின்றான். இந்த திவ்ய சேவையை தரிசிப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான ஏற்றங்கள் ஏற்படும் என்று பலனும் அளிக்கப்படுகின்றதாம். அதே பரிணாமத்திலே கண்ணன் இதோ ஏணியிலிருந்து வெண்ணையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அலங்காரத்தை மாற்றிக்கொண்டு கோவர்தனகிரி திருக்கோலத்தோடு நமக்கு காட்சியளிக்க தொடங்கி இருப்பது என்ன ஆச்சரியம்! நின்ற திருக்கோலத்திலே கிரீடத்தை தரித்துக் கொண்டு உயர்ந்த திருமண் காப்பையும் தான் சார்த்திக் கொண்டு நெற்றி சுட்டியானது அழகான மிளிர அழகான திருமுகத்துடன் திறந்த கண்களோடு தாமரை ஸ்வர்ணம் சிகப்புக்கள் கெம்புக்கள் பதிக்கப்பட்ட பலவிதமான ஆபரணங்களை தாங்கிக் கொண்டு தங்க அங்கியோடு இடது கை கம்பீரமாக மிடுக்குடன் இடுப்பிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணனுடைய காம்பீரியம் ஆச்சரியத்திற்கும் ஆச்சரியமாக நமக்கு அமைகின்றது. அது மட்டுமா, பட்டு வஸ்திரங்களுடன் பூமாலைகளுடன் இதோ அவனுடைய வலது கையிலே 3 விரலைத்தான் மடக்கிக் கொண்டு இருவிரலால் கோவர்தனகிரியை அனாயாசியமாக தாக்கி பிடிக்கக்கூடிய கோவர்தனகிரி திருக்கோலமானது
நமக்கு செங்கமல கடலில் சிற்றிதழ் போல் விரலில் சேர்த்திகளும் கிங்கினியும் அறையில் தங்கிய பொன்வடனமும் தாளனன் மாதுளையின் பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்களமும் குவையும் தோல்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் தொத்திலகும் என்று பற்பல ஆபரணங்களோடு அவன் கோவர்தனகிரியை பிடிக்கக்கூடிய கையிலே கூட அந்த கிங்கினியிலே மணிக்கட்டிலே அழகான ஆபரணங்கள் தொங்கக்கூடிய கம்பீரமான இந்த காட்சி கோவர்தனகிரி திருக்கோலம் நமக்கு திருவேங்கடமுடையான இந்த மாதத்திலே ஞாபகப்படுத்துகின்றது. ஆம், ஸ்ரீனிவாசன் 7 நாட்கள் இந்த கோவர்தனகிரியை கண்ணன் தாங்கியதால் அவன் கோவிந்தன் என்ற ஒரு பெயரை பெற்றான் என்ற வரலாறு நமக்கு தெரியும். அதே கோவர்தன மலையானது கிருஷ்ணனுக்கு தான் நன்றியை தெரிவிக்கும் பொருட்டு அந்த கண்ணனே ஸ்ரீனிவாசனாக கலியுகத்திலே திருமலையிலே எழுந்தருள ஒரு நாள் தன்னை தாங்கியதற்கு ஒரு மலையாக 7 உருவத்திலே 7 மலையானை 7 மலையாக ஸ்ரீசேஷசைல கருடாச்சல வெங்கடாத்ரி நாராயணாத்ரி விஷபாத்ரி விஷாத்ரி முக்கியாம் என்று தாங்கக்கூடிய பெருமையை அடைந்ததாக வெங்கடேச புராணம் கூறுகின்றது. அந்த பிரம்மோற்சவத்தின் நடுவிலே கோவர்தனோத்தாரனாக அந்த கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைவது என்பது பெரிய பாக்கியம் அளிப்பதாக நமக்கு அமைகின்றது. இதே பரிணாமத்திலே திருவேங்கடமுடையானுடைய தியானம் கண்ணனுடைய குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்ற கோவர்தனகிரி திருக்கோலத்தினுடைய திவ்ய வைபவம் இதோடு சனகாதிகளுடைய உபதேசத்தை தொடர்ந்து கேட்பதற்காக நாம் நாராயணியத்தின் 18வது தசகத்தின் 10வது ஸ்லோகத்திற்கு திரும்பிவிட்டோம். விஜ்ஞானம் சனகமுகோதிதோ ததானகம் ஸ்வாத்மானம் ஸ்வயமகமோ மனந்த சேவி தத்தாத்ருக் பிருதுவபுரீ சசத்வரம் மே ரோகௌகம் பிரசமய வாதகே கவாசில். புது சக்கரவர்த்திக்கு வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் 18 இருக்கு. அது சுலபமா யார் வேணாலும் அனுஷ்டிக்கலாம், அதாவது கடைபிடிக்கலாம் அப்படின்னு சனகாதிகள் உபதேசம் பண்ணிட்டு இருக்கா. பிருது மகாராஜாவும் பரமபக்தியோட கேட்டு இருக்கானா. பாகவதம் சொல்லித்து விவிக்தருஷ்யா பரிதோஷாத்ம விநாகரேர் குணபீயூஷபானாத் அகிம்சயா பாரமகம்சரியா ஸ்மிருத்ய முகுல்தா சரிதாக்ரியசீதுனா யமைர காமைர் நியமைஷ்டார்த்தயா நிரீகயாத்வந்தி தீக்ஷயா ச அரேர் முகுஸ்தத் பரணக்கராபுர குணாபிதேனேன விஜிரும்பமானசாகா. அந்த சனகாதிகள் அழகான ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறாளாம். புது சக்கரவர்த்தியே, இந்த 18 விதமான குணங்கள்ல 18 விதமாக நாம் அனுஷ்டிக்க வேண்டிய வைபவங்கள்ல உத்தமமாக அமைவது அவனுடைய பாதார விந்தத்தை சரணமடைவது. நாம புண்ணியத்தை பண்ணாலும் பாவத்தை பண்ணாலும் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணேத்வம் ச குணேஷு சார்வபௌமின்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீனிவாசனை பார்த்து கொண்டாடுவார். கண்ணனுடைய ஒரு பரிணாமத்துல நாங்க ஒண்ணுமே பண்ணல, அபராதத்தையே பண்ணியிருக்கோம். ஆனா நாங்க பண்ற ஒரு புண்ணியம் உன்னுடைய திருவடிய மனதில தியானம் பண்ணிட்டு அதை தவிர நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன் அருளுக்கு இனிதான நிலையுகந்தேன், உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன் அப்படின்னு அவனுடைய திருவடியை பிடிச்சுட்டா போருமா? அப்ப கண்ணன் நமக்கு எப்படி அனுகிரகம் பண்றான்னு சனகாதிகள் சொல்லி முடிக்கிறார். கற்பக விருட்சமாக மாறிடுறாரா, சர்வ பூபாலனாக பகவான் நமக்கு இந்த 18 விஷயங்களை கடைபிடிக்காட்ட கூட முக்கியமாக அவனுடைய கதையை கேட்கறது, திவ்ய தரிசனத்தை அடையிறது, மற்றவர்களுக்கு தீங்கு பண்ணாம இருக்கிறது, நல்ல விஷயங்களையே குடும்பத்துல பேசுறது அப்படின்னு சின்ன 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 விஷயங்கள் இருக்க. யார் வேணாலும் எப்ப வேணாலும் கடைபிடிக்கக்கூடிய எந்த யுகத்திலும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் இருக்க. அதை கடைபிடிச்சா கூட மகாவிஷ்ணு சந்தோஷத்தை அடைகிறார் சனகாதிகள் சொன்ன. அப்ப அவர் என்ன பண்றார்? வேண்டுபவர்களுக்கு வேண்டிய பலன்களை அளிக்கக்கூடிய கற்பக விருட்சமாக மாறுறாரா. கற்பக விருட்சம் நமக்கு தெரியும், தேவலோகத்துல இருக்கு. அதுக்கு கீழே நின்று எதை கேட்டாலும் நமக்கு கொடுக்குமா. அப்ப பகவான் மகாவிஷ்ணு என்ன பண்றார்? இந்த உபதேசங்களை கடைபிடிக்கிறவாளுக்கு சுவாமி அவரும் ஒரு கல்பக விருட்சமாக கண்ணன் மாறி நமக்கு என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாத்தையும் கொடுக்கிறாராம். சனகாதிகள் பண்ணக்கூடிய உபதேசம் இந்த ஸ்லோகத்துல நமக்கு என்ன ஒரு பெரிய பொருத்தமாக அமைஞ்சிருக்குன்னா, திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோற்சவத்துல
கண்ணனான ஸ்ரீனிவாசனும் கற்பக விருட்சம் என்ற உயர்ந்த ஒரு வாகனத்திலே, எந்த திருக்கோயிலிலும் இல்லாத ஒரு வாகனத்திலே எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலாக எம்பெருமான் பவனி வரக்கூடியதும், அதே சனகாதிகள் இவனை சோஸ்திரம் பண்றதுனால கற்ப விருட்சகமாக மாத்திரம் இருக்க மாட்டான், மரம் மாத்திரம் இல்ல, அவன் எப்படிப்பட்ட குணம் உடையவன் தெரியுமா? சர்வ பூபாலனாக வலம் வரக்கூடியவன் உபதேசம் பண்றாளாம். பாகவதம் பேசுறது பகவானுடைய அந்த பரமாத்ம தத்துவம் என்னன்னா சர்வ பூபாலன். சர்வ பூபாலன்னா என்ன அர்த்தம்? உலகம் முழுவதும் காப்பாற்றக்கூடியவன், அந்த சக்தியை உடையவன். அதனால அவன் பரமாத்ம ஸ்வரூபம் மகாவிஷ்ணு. அதுல உயர்ந்த குணம் படைத்தவன் அவதாரம் பண்ண கண்ணன். அந்த கண்ணனை இப்ப பார்க்க முடியலையேன்னு குறை நமக்கு கூடாதுன்றதுக்காக அந்த கண்ணனே திருமலையில திருவேங்கடமுலையானாக இருப்பவன். அதனால கலியுகத்துல இப்ப சர்வபூபாலன் சனகாதிகள் சொன்னது யாருன்னா கிருஷ்ணனுடைய அடுத்த பரிணாமமான சாட்சாத் திருவேங்கடமுடையான். அதனால தான் அந்த உற்சவத்துல கூட அவனுக்கு ஒவ்வொரு நாளும் கண்ணனுக்கு உண்டான அலங்காரங்களை பண்ணி 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 கண்ணனாக அவனை அலங்கரித்து அழகு பார்க்கறதுக்கு என்ன அழகுனா ரெண்டு பேருமே சர்வபூபாலனா. அதற்கு ஆதி ஸ்வரூபம் மகாவிஷ்ணுவனுடைய ஸ்வரூபம். அதைத்தான் இவ சொல்றா. மற்றொரு ஒத்துமை நமக்கு பகவான் கற்பக விருட்சம் மட்டுமல்லாமல் மற்றொரு வாகனமாக சர்வ பூபால வாகனத்தில் அவன் எழுந்தருளக்கூடியதும் சனகாதிகளுடைய ஒரு உபதேசத்துக்கு நமக்கு ஒரு பெரிய பொருத்தமாக அமையறதான். அப்ப அவ சொல்லி முடிக்கிறார், நாம பண்ண வேண்டியதெல்லாம் அந்த சுவாமியை சரணாகதி பண்ணணும், அவனுடைய திருநாமத்தை கோவிந்தா கோவிந்தான்னு நாம தியானம் பண்ணணும். அரே கிருஷ்ணா குருவாயூரப்பா ரட்சிக்கனேன்னு அவனுடைய நாம சங்கீர்த்தனத்தை நம்ம பண்றதாலும், அவனுடைய திவ்ய தரிசனங்களை வீட்டில் இருந்தவாறே தொலைக்காட்சி மூலமாக நாம் அடைந்தாலும், அவனுடைய கதைகளை பக்தி பிரவாகத்தோட கேட்டு அவனுடைய திருவடி தாமரைகளை நம்முடைய மனதில கொண்டு நிலநிறுத்திக்கிறதுனாலும் இவா உத்தமமான ஒரு உபதேசத்தை சொல்லி அந்த ஒரு ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றா. குருவாயூரப்பா தத்தா திரிக் பிருதுவபுரி சசத்வரம் மே ரோகௌகம் பிரசமய வாதகே கவாத்தில். அதனால அந்த சம்சார பந்தங்கள்ல பலவிதமான ஒரு சுகங்கள் ஏற்படும்னு வரவு நீர் உலகமெல்லாம் உண்டொலி கிளைக்குள் செல்ஜோட்டரவனை துயிலு மன்னல் அடிப்புனை பற்றி அன்றி கரையழி பிறவி வேலை கடப்பதறிது என்று கூறி மறுவு தெரியில் மன்னல் மனம் தெல்து ஏகினாரால் செவ்வை சூடுவார். தமிழ் பாகவதத்தில் சொன்னார், இந்த சரணாகதி தத்துவத்தை நீ கடைபிடிச்சேன்னா நல்ல கதியை அடையலாம்னு சொன்னதை கேட்டுண்டு பிருதுமகாராஜா குருவாயூரப்பா ராஜ்யத்தை தன்னுடைய பிள்ளைகளிடத்துல ஒப்படைச்சிட்டு சுவாத்மானம் ஸ்வயமகமோ வதந்த சேவி நேர காட்ட அடைஞ்சு பலவிதமான தபஸ் பண்ணி நல்ல கதியை அடைஞ்சான் அப்படின்ற இந்த பிருத்துவனுடைய சரித்திரம் இருக்கு. இந்த சரித்திரத்தை யார் யார் உட்கார்ந்து நலம் தரும் நாராயணியத்துல சிரவணம் பண்ணியிருக்காளோ, அவ யார் யாரையெல்லாம் மனசுல நினைக்கிறாளோ அத்தனை பேரும் தன்னரும் புகழ் பின்னர் தயங்கும் இக்கதையை உள்வப்பொடு கேட்கில் நல் உத்தமர் ஆவாரன்றோ பிள்ளையல்லவர் வினை உரின் பிள்ளைகள் பெறுவர் எல்லாரும் திரள் விதுரையன இசைத்தனல் முனிவர். இந்த கதையை கேட்டா உத்தமராயிடுவா, நல்ல சிந்தனை வரும், புத்திரபாகியம். அதாவது மகப்பேர் இல்லாத வீட்டுல யாராவது இருந்தால்னா யாராவது ஒத்தர் இதை கேட்டிருந்தா கூட பிள்ளை இல்லவர் வினைவுரின் பிள்ளைகள் பெறுவர், அவளுக்கு புத்திர சந்ததியானது ஏற்படும் சொல்லி பட்டத்ரி சுவாத்மானம் தத்தா திரிக் பிருதுவபுரி சசத்வரம் மே ரோகௌகம் பிரசமய வாதகே கவாசின். குருவாயூரப்பா பிருதுவனுடைய சரித்திரத்தை கேட்டவா எல்லாருக்கும் ஒரு பலன் நீ சொல்லிட்டேன், நான் உட்காந்து இங்க சொல்லின்னு இருக்கனே, உன் கதையை எழுதின்னு இருக்கனே, எனக்கு நீ என்ன பலனை கொடுக்கணும்னு பட்டத்திரி இந்த தசகத்தை முடிக்கச்சே குருவாயூரப்பனிடத்துல ஞாபகப்படுத்தாரா. என்ன பலன்? ரோகௌகம் பிரசமய, என்னுடைய வாத ரோகத்தையும் அதால நாராயணியம் தசகம் முடியச்சே அந்த பிரார்த்தனையை வைப்பார். அப்படி சொல்லி என்னுடைய வாதரோகத்தையும் போக்குன்னு முடிக்கக்கூடிய 18வது தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை கேட்டோன்னா, சனகனே முதலாம் முனிவர் சொன்ன சாற்றரும் ஞானத்தை அறிந்தே வனமதை அடைந்தே உம்முடைய உருவ சித்தியை உள்ளவார் அடைந்தீர் திரையளவேனும் பிசகிலா பிரகு வடிவிடை தோன்றிய நீயோம் மனமதில் அமைதி
மறுவிடா என்றன் வாட்டமும் மாற்றியே அருள்வர். தமிழ் நாராயணியம் இந்த பலனை சொல்லியே முடிக்கிறது. இந்த கதையை கேட்டவாளுக்கு மனசுல வாட்டம் இருக்காது, உயர்ந்த பதவிகள் கிடைக்கும், நல்ல சிந்தனையானது ஏற்படும்னு இந்த தசகத்தை முடிச்சவர் 19வது தசகத்தை தொடர இருக்கார். எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இந்த திருக்கோயிலிலே கண்ணன் கருட வாகனனாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய கருட சேவையின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.